இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் சூப்பர் சைடிஷான காளான் கிரேவி, அதுவும் தாபா ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம மஷ்ரூம்லாம் வந்து லைட்டாக வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 2 வெங்காயத்தோடு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் லைட்டாக தண்ணி விடும். இந்த தண்ணியெல்லாம் வற்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதே கடாயில் காளானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு அது பொரிஞ்சிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக தக்காளி போடுங்க. இது நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ஒரு ஹாஃப் ஆனியன் மட்டும் நான் வதக்கிறதுக்காக வச்சுட்டேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஆனியன் பேஸ்ட் அரைச்சிட்டு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி அதில் வந்துட்டு ஒரு 5-6 மிளகு போட்டு அரைச்சோம்னா நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கும், க்ரீமியாக. இதையும் போட்டு வதக்கிட்டு இப்போ மசாலா ஆட் பண்ணால் உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சள் தூள். அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி மூடி போட்டு அட் லாஸ்ட் வந்து கொஞ்சமாக கொரியண்டர் போட்டுட்டோம்னா அவ்வளோதான். சூப்பரான மஷ்ரூம் கிரேவி சப்பாத்தி, பூரி எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். பாய்.